வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடலை குளிர்விக்கும் பாதாம் பிசினோட மற்ற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாதாம் மரத்துலேருந்து வடியும் கம்ம அல்லது கோந்தை தான் பாதாம் பிசின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். இதில் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. இது தென்மேற்கு ஆசியா, ஈரான், இந்தியா, பாகிஸ்தானில் கிடைக்குது. பாதாம் பிசினில் 92.3% கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கு. 2.4% புரதமும் 0.8% கொழுப்பு இருக்கு. மேலும் இதில் பொட்டாசியம், கால்சியம், சோடியம், இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு. மரத்தில் எந்த வெளியும் பிசினை கத்தியில வெட்டி எடுக்கப்படுது. இதற்கு சுவையும் மனமும் கிடையாது, இயற்கையானது, தண்ணீர்லையும் கரையக்கூடியது. இதை காய வச்சு சந்தைக்கு அனுப்புறாங்க. ஜெல்லி போல இருக்கும் பாதாம் பிசினை காய வச்சு அது கெட்டியாயிரும். பார்க்கறதுக்கு நல்லா கல்கண்டு போல இருக்கும். மரத்துல கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கும். இலையுதிர் காலத்துல தான் இது பெறப்படுது. காய்ந்த பாதாம் பிசினை ஊற வச்சு பயன்படுத்தலாம். பாதாம் பிசின் எண்ணற்ற நன்மைகளை உடலுக்கு தருது. முதலாவதா உடலை இயற்கையான முறையில குளிர்விக்குது. பாதாம் பிசின் அல்சர், அசிடிட்டி, வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், மலச்சி, வயிற்றுப்போக்கு ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது. இதில் உள்ள குளிர்விக்கும் திறன் உடலோட சூட்டை குறைச்சி மூலநோய் கொண்டவர்களும் பாதாம் பிசினில் இருந்து நன்மைகளை பெற முடியும். உடலோட அதிக சூட்டை தணிக்குது. அடுத்ததா உடல் எடை அதிகரிக்கவும் இது உதவுது. பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்க செய்து. இதுல 90% கார்போஹைட்ரேட் இருக்கு. இதனால அது உடல் எடையை அதிகரிக்க உதவுது. இதை பாலில் சேர்த்து பருகுனா ஒல்லியானவங்க கூட உடல் எடையை அதிகரிக்கலாம். இதனால் எடை தூக்குபவர்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. இதில் உள்ள சாப்பிடக்கூடிய பிசின் உடல் எடை அதிகரிப்புக்கு உதவுது. அதன் மூலமா அதிக எடையை கூட நம்ம தூக்கலாம். அடுத்ததா பாதாம் பிசின் உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குது. பாதாம் பிசின் ரத்தத்துல உள்ள இன்சுலோட அளவையும் முறைப்படுத்துது. இந்த பிசினை உணவுல வழக்கமா எடுத்துக்கொண்டோம்னா கொழுப்பை குறைப்பதோட உடலோட ரத்தத்தின் அளவை பராமரிக்கவும் உதவுது. இதய ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது. இதனால பல இதய நோய்கள் தடுக்கப்படுது. அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடல்ல அதிகரிக்குது. பாதாம் பிசின்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்களும் மினரல்களும் நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தை அதிகரிக்குது. மேலும் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துது. அடுத்ததா வயோதிகத்தை தள்ளி போடுது. சருமத்தை ஃப்ரீ ரேடிக்கல்களிடமிருந்து பாதுகாக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கலை இளம் வயதிலேயே வயோதிக தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமாகுது. இதில் உள்ள புரதம் மற்றும் மினரல் ரெண்டுமே சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களா இருக்கு. அடுத்ததா தசைகளை வலுப்படுத்துது. பாதாம் பிசின் உடல் வலி, முதுகு வலிகளை குணப்படுத்துது. இதனால தசைகள் வலுவடையுது. உடல்ல ஆரோக்கியமான தசைகள் உருவாகவும் வழிவகுக்குது. அடுத்ததா பருவகால பிரச்சனைகளையும் போக்குது. இருமல், சளி மற்றும் சளி அடைத்து கொள்வதை குணப்படுத்துது. மேலும் பல குளிர்கால பிரச்சனைகளையும் சரி செய்யுது. கோடை காலத்துல உடலோட வெப்பநிலையை முறைப்படுத்துது. இதில் உள்ள உடல் குளிர்விக்கும் பொருட்கள் கோடைக்கால சரும வறட்சியை போக்க உதவுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளுக்காக இதை தினமும் உட்கொள்ளலாம். அடுத்ததா கருவுறுதலுக்கும் உதவுது. கருவுறுதலுக்கு முன் உடலை வலுப்படுத்த பாதாம் பிசின் உதவுது. பாதாம் பிசின்ல சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது மாதவிடை சுழற்சியையும் முறைப்படுத்த உதவுது. அடுத்ததா கர்ப்பகால பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துல எலும்பை உறுதிப்படுத்தி உடலுக்கு வலு கொடுக்குது. கரு வளர்ச்சிக்கும் உதவுது. பிரசவித்த பின்னர் மாதவிடாய் சுழற்சி முறையாவதற்கு கூட இந்த பாதாம் பிசின் உதவுது. அடுத்ததா சருமத்துல உள்ள காயங்களை விரைந்து குணப்படுத்தவும் இது உதவுது. இதுல உள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் சருமத்துல உள்ள காயங்களை விரைந்து குணப்படுத்துது. இது பல்வேறு சரும நிலைகளுக்கும் உதவுது. சரும அலர்ஜி, வீக்கம், ராஷ்கள், முகப்பருக்கள், தொற்றுகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்துது. இதனால கோடை காலத்துல சருமத்திற்கு பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்தப்படுது. வெயில்னால ஏற்படுற கட்டிகளை குணப்படுத்தவும் இந்த பாதாம் பிசின் பயன்படுது. அடுத்ததா உடல் எடை குறைப்புலையும் கூட இது உதவுது. பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்கிறதுல மட்டுமல்லாமல் உடல் எடை குறைப்பதிலையும் உதவுது. உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்றுறதன் மூலமா உடல் எடையை குறைக்க உதவுது. இது நீண்ட நேரத்துக்கு வயிறு நிறந்த உணர்வை குறைக்கிறதுனால பசியையும் கட்டுப்படுத்துது. பாதாம் பிசினை கோடை காலத்துல அதிகம் பயன்படுத்தணும். மற்ற காலத்திலும் பயன்படுத்தலாம். கோடை காலங்களில் உடல் வெப்பநிலை சமநிலையில பராமரிக்க உதவுது.
குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான புரதச்சத்தை கொடுக்குது. மேலும் எலும்பு மூட்டுகள் தசைகளை குளிரில் இருந்து காக்குது. உடலை குளிர்விக்கும் பானங்களில் கலந்து இது பெரும்பாலும் உட்கொள்ளப்படுது. இதை காற்று புகாத டப்பாவில் அடைச்சி 1 மாதம் வரை பாதுகாப்பாக வச்சு பயன்படுத்தலாம். இதை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது வயிற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. எனவே மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளணும். அதிகம் எடுத்தோம்னா மூச்சு திணறல் நரம்பு கோளாறுகளை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் இது போல பிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.